மடத்துக்குளம் தொகுதியில் அதிமுக, திமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி, அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்ற குழப்பம் தென்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இந்த வகையில் உங்கள் கிங் 360 உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியல் அறிவித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். மடத்துக்குளம் தொகுதியில் அதிமுக, திமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? திருப்பூர் மாவட்டத்தின் எல்லையில் அமைந்துள்ளது மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு பழைய உடுமலைப்பேட்டை தொகுதியிலிருந்து பிரிக்கப்பட்டு 2011 புதிய தொகுதியாக உருவாக்கப்பட்டதுதான் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி. இது பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதி. சுமார் 5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் அளிக்கும் அமராவதி மற்றும் திருமூர்த்திமலை அணைகள் இந்த தொகுதிக்குள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே மடத்துக்குளம் தொகுதியில் உள்ள அமராவதி நகரில்தான் இராணுவ பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1961 தமிழகத்தின் முதல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையான அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, எரிசாராய ஆலையும் மடத்துக்குளம் தொகுதியில் உள்ளன. 90% கிராம பகுதிகள் என்பதால் விவசாயம் பிரதானம். தென்னை, நெல், கரும்பு மற்றும் வாழை விவசாயம் இத்தொகுதியின் முக்கிய தொழில்களாக உள்ளது. ஆனமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பழங்குடியினர் வசிக்கும் 18 மலை கிராமங்கள் இத்தொகுதியில் உள்ளன. மடத்துக்குளம் தொகுதியில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். அவர்களுக்கு அடுத்தபடியாக பட்டியல் இன மற்றும் பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கம்மவர் நாயுடு சமூகத்தினரும் பிற சமூகத்தினரும் பரவலாக உள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சி மகேந்திரன் 84,313 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் ஜெய ராமகிருஷ்ணனை தோற்கடித்தார். இந்த மகேந்திரன் கடந்த 2014-19ஆம் ஆண்டு பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு எம்பியாக தேர்வானார். 2 லட்சத்திற்கும் சற்று அதிகமான வாக்காளர்களை கொண்ட இந்த மடத்துக்குளம் தொகுதியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் சார்பில் தற்பொழுதைய எம்எல்ஏவும் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மகேந்திரனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என தெரிகிறது. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவருக்கு தொகுதி மக்களிடையே நல்ல செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் உள்ள அமமுக ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் சார்பில் மாநில துணை செயலாளராக உள்ள சி சண்முகவேலு போட்டியிடுவார் என தெரிய வருகிறது. கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 2001-2006 தேர்தல்களில் அதிமுக சார்பில் உடுமலைப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதேபோல் கடந்த 2011 மடத்துக்குளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சராகவும் இருந்தார். திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூர் தெற்கு மாவட்ட அவைத்தலைவருமான ஜெய ராமகிருஷ்ணன், திருப்பூர் தெற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அனிதா செல்வராஜ், திருப்பூர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் லதா பிரியா ஆகியோர் ரேஸில் உள்ளனர். கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெய ராமகிருஷ்ணனும் மடத்துக்குளம் தொகுதி மக்களிடையே நன்கு அறிமுகமானவர். முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்தவர். திருப்பூர் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்தவர். கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்த நிலையில் இந்த முறை மீண்டும் கட்சி தலைமை அவருக்கு வாய்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கம்மவர் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த அனிதா செல்வராஜ் உடுமலைப்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ தம்பு என்கின்ற செல்வராஜின் மகள் ஆவாள். இவர் கட்சியின் மகளிர் அணி பொறுப்பில் இருப்பதால் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கேட்டு வருகிறார். கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த லதா பிரியா ஒரு பொறியியல் பட்டதாரி. இவர் திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதி உறுப்பினருமான ஈஸ்வரசாமியின் மனைவி ஆவார். முன்னாள் மாவட்ட கவுன்சிலராக பதவி வகித்த நிலையில் தற்பொழுது மடத்துக்குளம் தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறார். தாவேகா சார்பில் அக்கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திருமலை போட்டியிட வாய்ப்பு அதிகம் என தெரிகிறது. இவர் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் தீவிரப்படுத்தும் பணியில் நல்ல பெயர் எடுத்திருக்கிறார். களப்பணிகளை ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்காற்றி வருகிறார்.
நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வழக்கறிஞராக ராதாமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். முதுகலை பட்டதாரியான இவர் இளங்கலை சட்டமும் முடித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். 2001-2025 காலகட்டத்தில் மடத்துக்குளம் தொகுதிக்குட்பட்ட ஜல்லிப்பட்டி பகுதியில் அரசு மருத்துவமனை 4 கோடி மதிப்பில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. மடத்துக்குளத்தில் புதிதாக தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அமராவதி ஆற்றின் கரையில் கண்ணாடிப்புத்தூர், சோளமாதேவி, காரத்தொழுவு ஆகிய இடங்களில் படித்துறை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பேடப்பட்டி, கண்ணமநாயக்கனூர், ஜங்கம்மாபாளையம், ஆத்தூர், குறிஞ்சிக்கோட்டை ஆகிய கிராமங்களில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தளிஞ்சி மலைவாழ் கிராமத்திற்கு செல்ல காட்டாற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. மாவடைப்பு, குருமலை, மேல் குருமலை, குளிப்பட்டி என 15 மலை கிராமங்களுக்கு செல்ல இதுவரை சாலை வசதிகள் இல்லை. அதை ஏற்படுத்தி தரவும் எந்த முன் நடவடிக்கையும் ஏற்படுத்தப்படவில்லை. திருமூர்த்தி அணை பகுதியில் பூங்கா அமைக்கும் பணிகள் ஆரம்ப நிலையிலேயே உள்ளது. அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைக்கும் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. தொகுதியின் 2 முக்கிய அணைகளான திருமூர்த்தி அணை மற்றும் அமராவதி அணைகளை தூர்வாரும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது இந்த தொகுதி மக்கள் முகம் சுளிக்கும் வகையில் இருக்கிறார்கள். விவசாயிகளின் மிகப்பெரிய மனக்குறையாக இருக்கிறது. அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்ற குழப்பம் தென்படுகிறது. திமுகவில் 3 பேரில் வேட்பாளர் அரசில் உள்ளார்கள். அந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வேட்பாளர்கள் வாங்கும் வாக்குகள் பெருமளவில் பிரிக்கப்படும் என்பதால் மடத்துக்குளம் தொகுதியின் வெற்றி வாக்கு எண்ணிக்கை போதுதான் உண்மை நிலவரம் தெரியும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது புதிய அப்டேட்டுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ள கீழுள்ள இணைப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். முழு விவரங்களை அறிந்து வெற்றியை சொந்தமாக்குங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.